உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருந்தா கவர்மெண்ட் ஜாப் அஃபெக்ட் ஆகுமா? நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஆல்ரெடி இருந்தீங்க, இருக்கும் பொழுது உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அதனால கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து உங்களை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீக்குனாங்கன்னா ஆர்டிகல் 226 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ரிட் மனு ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணி நீங்க திருப்பி அந்த வேலைக்கு போயிட்டு சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நீங்க எஃப்ஐஆர்ல அக்யூஸ்டா தான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. சார்ஜ் ஷீட்டே போட்டிருந்தாலும் யூ ஆர் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல் அப்படின்றதுனால நீங்க அக்விட்டல் ஆவீங்களா இல்ல கன்விக்ட் ஆவீங்களாங்கிற தெரியாத பட்சத்துல நீங்க இன்னசென்ட் தான் டீம் பண்ணிக்கிறாங்க. நீங்க அல்டிமேட்டா அக்விட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கவர்மெண்ட் ஜாப்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க மேல்முறையீடு போயிட்டு சஸ்பென்ஷன் சென்டென்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி பல பேர் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சமயம் உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான சிக்கல்கள் இருக்கு. அதனால நீங்க ஹைகோர்ட் அணுகி குவாஷ் அப்ளை பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த கேஸ் ஆகப்பட்டது உங்க மேல போட்டிருக்கிறது ஃபால்ஸா இருக்க பட்சத்துல.